படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? சிறப்புங்க சிறப்புங்க. இப்பயே நல்ல மார்க் வாங்குவாங்க. மருத்துவத்துறை என்ன நீங்க வந்து சப்ஜெக்ட் என்ன சிலபஸ் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்தாப்புல எதிர்பார்த்த கல்லூரி எதிர்பார்த்த படிப்பு வரும். பரவாயில்லையே, நான் 2 மார்க் விட்டுட்டேன்னு நினைச்சேமா, அதுல கூட மார்க் எனக்கு சரியா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய தசா புத்தி என்ன நட்சத்திர சாரம் வாங்கி நடக்குதோ அதுதான் மைனஸ கொடுக்குமே ஒழிய, மத்தபடி இந்த கோச்சார கிரகங்கள் வந்து ஒரு பிளஸ் தானே ஒழிய மைனஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கண்டிப்பா மேம். இப்ப நீங்க ஏற்கனவே வேலையை பத்தி சொன்னீங்க, மாணவர்களை பத்தி சொன்னீங்க. குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்கும். அதாவது வேலைக்காக உத்தியோகத்துக்காக வெளிநாடு வெளியூர் போயிருக்கோம், இப்ப வந்து அந்த ஒற்றுமையை கொடுக்கும். இங்கே எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, பக்கத்திலேயே கிடைச்சிருச்சு, கோயம்புத்தூர்ல இருக்கோம், ஹைதராபாத்ல இருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னா சரி எனக்கு இங்கே நல்ல கம்பெனி கிடைச்சிருச்சுமா, அதே ஸ்கேல் அதே ஒரு சேலரிக்கு கிடைச்சிருச்சுன்னு அந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு வந்து ரிஷபத்துக்கு உண்டு. கண்டிப்பா மேம். அதே போல திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? திருமணத்திற்கான அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகம் ஒண்ணு சொல்லுவோம். 2வது விஷயம் என்னன்னா சுக்கிரன் செவ்வாய் இதெல்லாம். இப்ப சுக்கிரன் செவ்வாய் வந்து உங்களுக்கு சூரியனுடைய இதுலயும் இருக்காரு, அதே போல அஸ்தமனம் கூட சொல்லலாம். அடுத்த விஷயம் வந்து செவ்வாய் புதன் சனி சேர்க்கையில் அது இருக்கிறதுனால இவங்களுக்கு குரு ஒண்ணு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. குரு வந்து சுபகிரகம்,